நீங்க என்ன நல்லவன்டைய கக்கன்றையும் காமராஜர் இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். 100 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவே இந்திய தேசம் உருவாக்கப்படுகிறது. முட்டாள்களிடத்திலே மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன் அதிகாரம் இருந்தா அப்படித்தானே இருக்கும். ஐயா இவ்வளவு டீசல் விலை ஏறி இருக்குன்னா கேட்க மாட்டார். ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த திருமகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடியின் பிடரி மயிரை பிடித்து கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டார். அவன் ஜிஎஸ்டிக்குள்ள வரத்துக்கு தயாரா இருக்கிறான். தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விலைக்கு ஜிஎஸ்டிக்குள் வர மறுக்குது. இவன் நமக்கு முதல்ல துரோகம் செய்யறான். போதும் யானை வழித்தடங்களை மறுத்து வைத்திருக்கிறான் ஜக்கி வாசுதேவ். எங்க இப்ப பேச சொல்லுங்க பாப்போம். நம்ம அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமகன் மரியாதைக்குரிய அண்ணன் தியாகராஜனை எதிர்த்து பேச சொல்லுங்க. பேச மாட்டார். காரணம் எச் ராஜா கொடுத்த ஒற்றை அறிக்கையில் அடங்கி போனார்கள் இவர்கள். ஆனால் தொடர்ந்து களத்திலே பாரதிய ஜனதா கட்சியை அதன் பிடரி மயிரை பிடித்து இழுக்கிற தலைவன் என் தலைவன் சீமான் மட்டும்தான். நீங்க தானங்க ஐயா வணக்கத்திற்குரிய ஐயா தமிழ்நாட்டினுடைய விடியல் அரசனுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் ஐயா. நீங்க தானங்க ஐயா எடப்பாடியை கேலி கூத்தா பேசுனீங்க. சாராய கடைகளை திறந்து வைத்து சாராய சாம்ராஜ்யம் நடத்துகிற திராவிட பெருச்சாளிகளுக்கு ஆதரவாக இருந்ததை தவிர விடியல் அரசு தமிழர்களுக்கு செய்த ஒற்றை நன்மை என்ன? ஊழல் செய்தார் என்று மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது அப்பாவு வழக்கு போட்டார். திமுக ஆட்சி அமைந்தவுடன் அப்பாவு போட்ட வழக்கு திரும்ப பெறப்படுகிறது. அப்படின்னா ஸ்டாலின் குடும்பத்திற்கு எஸ்பி வேலுமணி மூலமாக கைமாறியது என்ன? அப்பவே நாங்க அடிச்சுக்கிட்டோமே திமுக ஒருபோதும் தமிழர்களுக்கு நன்மை செய்யாதுன்னு. நம்ம சித்தப்பன் பெரியப்பன் மாமா மச்சான் எங்க கேட்டிய? அவங்க கொடுத்த குவார்ட்டருக்கு கோழி பிரியாணிக்கு ராத்திரில போதையில வச்சு கொண்டு வந்து ஓட்ட போட்டு நாட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களை தெருவில் போராட விடுகிறீர்களே, இது எந்த விதத்தில் அறம்? என்ன சொன்னா இவன் எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா பயிலையும் என்ன சொன்னா சீமான் வந்து இப்படிதாங்க கத்துவாரு. 2வது தேர்தலில் கூட்டணிக்கு போயிருவாருன்னா நினைத்து பாருங்கள். மதிப்புமிக்க தாய் தமிழ் உறவுகளே, 6 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்விகளை நீங்கள் கொடுத்த போதும் உங்களுக்காக களத்தில் போராடுகிற தலைவன் என் தலைவன் சீமான் மட்டும்தான். வேற எவனுக்கு இந்த துணிச்சல் கிடையாது. அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு என்று சொன்ன அண்ணாதுரை கூட கொண்ட கொள்கையில் சமரசமானார். ஆனால் அன்பிற்குரிய உறவுகளே, சீமான் அதே கொள்கையோடு 6 தேர்தல்களில் நீங்கள் தொடர் தோல்வியை கொடுத்த பிறகும் உங்களுக்காக களத்தில் நிற்கிறோம். 40 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் விலை 7 ஆண்டுகளில் 106 ரூபாய்க்கு சென்று விட்டது. இதற்கு காரணம் யார்? நாட்டை நல்ல முறையில் வழிநடத்த தெரியாத கோமாளிகளிடத்திலே அதிகாரம் சென்றதுதான் காரணம். இவன் என்ன சொல்வான்? உலகத்திலேயே தீவிரவாத நாடு பாகிஸ்தான் பா, அடிக்கடி ஆட்சி மாற்றம் நடைபெறும் நாடு பாகிஸ்தான் பா. அந்த நாட்டில் 65 ரூபா தான் பெட்ரோல் விலை. ஆனா நம்ம கிட்ட இருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல இருந்து பெட்ரோலை வாங்கிக்கிட்டு போற இலங்கையில 80 ரூபா தான் பெட்ரோலின் விலை. அதை விட்டுருங்க, மிக ஏழை நாடு ஆப்கானிஸ்தான், அந்த நாட்டில் பெட்ரோலின் விலை 65 ரூபாய் தான். நம்மை விட பஞ்ச பரதேசிகள் ஏழைகள் வாழும் தேசம் ஆப்கானிஸ்தான். உலகத்தின் தேன் கிண்ணம், உலகத்தின் உழைப்பாளிகள் வாழும் தேசம் அது. ஆனால் சர்வதேச சதியால் அது சிக்குண்டு நிற்கிறது. அந்த நாட்டில் கூட மதிப்புமிக்க தலிபான்களும் அந்த மண்ணின் புரட்சியாளர்களும் குறைந்த விலையில பெட்ரோலை கொடுக்கிறான். மக்களாட்சி தத்துவம் பேசுகிற இந்த மைராண்டிகள் 106 ரூபாய் கொண்டு போய் நிறுத்தியிருக்கான். சரி, அதை விட நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போகுது பூட்டான், கல்கத்தாவுக்கு மேல இருக்கிற தேசம், மன்னராட்சி தேசம், நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டு 60 ரூபாய்க்கு விற்கிறான். ஆனால் இந்த வெங்காயங்கள் 106 ரூபாய்க்கு விற்கிறான். ஏன்? இவனுங்களுக்கு எல்லாம் ஒரே நோக்கம், மக்களை வரியை போட்டு நம்ம ஏழைகளாக்கணும். அதுதான் 102 ரூபாய்க்கு வித்த பீப்பா கச்சா எண்ணெய் அப்பையும் லிட்டரு 60 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அதை விட கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது. அப்ப இவன் என்ன பண்றான்? 106 ரூபாய்க்கு விற்கிறான் பெட்ரோலை. அப்ப என்ன நிர்வாகம் இது? என்ன நிர்வாக முறை இது? இந்தியாவை ஆள்வதற்கு கோமாளிகளிடத்திலே கோமியம் குடிக்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் தாடியை வளர்த்துக்கிட்டு திரிகிறான். நாட்டையை வளர்த்துருக்கான். அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணி நக்கிட்டு தான் தெரியணும். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, சுத்தமாக முடிச்சுட்டான். 100 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவே இந்திய தேசம் உருவாக்கப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் நமக்காக இல்லை. இவன் சொல்றான்ல,
எதுக்கு வழக்கடை வச்சிருக்க எங்க அண்ணனுக்கு ஜிஎஸ்டி வரி, டீ கடை வச்சிருக்க எங்க அண்ணனுக்கு ஜிஎஸ்டி வரி, அந்த பக்கத்துல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க எங்க அண்ணனுக்கு ஜிஎஸ்டிக்குள்ள வராரு. ஏன்டா பெட்ரோலும் டீசலும் ஜிஎஸ்டிக்குள்ள வர மாட்டேங்குது? ஏன்? பெட்ரோலும் டீசலும் ஜிஎஸ்டிக்குள் வந்துவிட்டால் அம்பானியும் அதானியும் கோடீஸ்வரனாக வர முடியாது. பூ விற்கிற அக்காவுக்கு ஜிஎஸ்டி போடுறான், கடலை முட்டாய்க்கு ஜிஎஸ்டி இருக்கு, குடிசை தொழில் செய்யற தொழிலுக்கு. இந்த எங்க மச்சான் மொய்தீன் மளிகை கடை வச்சிருக்காரு, அவர் விற்கிற டூத் பேஸ்ட்ல இருந்து உப்பு வரைக்கும் நாம் வரி செலுத்துகிறோம், ஜிஎஸ்டிக்குள்ள வருது. ஆனா அம்பானியும் அதானியும் விற்கிற பெட்ரோல் மட்டும் ஏன் ஜிஎஸ்டிக்குள்ள வரல? அதுதான் இந்த காங்கிரசும் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் கார்ப்பரேட்டுகளுக்கு கண்காணி வேலை பார்க்கிற புரோக்கர்கள். இவர்கள் புரோக்கர்கள். புரோக்கர்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நம்ம மண்டிக்கிட்டு திரிகிறோம். எப்படி நமக்கு நன்மை செய்வான்? எப்படி செய்வான்? இவர்களிடத்தில் நோக்கம் இல்லை. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வினால் இதனால் பாதிக்கப்பட போவது யார்? ஏழை எளிய மக்கள், அன்னாடங்காட்சிகள், பஞ்ச பராரிகள். நாம் என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் விலை உயர்வினால் என்ன விளைவுகள் ஏற்படும் யோசிச்சு பாருங்க. தர்மபுரியில் விளைகிற தக்காளி மன்னார்குடி சந்தைக்கு வரணும்னா லாரியில் பெட்ரோல் விலை நியாயமாக சீராக இருந்த காலத்தில் 4000 ரூபா வாடகை போட்டால் இங்கே வந்து சேர்ந்துடும். ஆனால் பெட்ரோலையும் டீசலையும் விலையை உயர்த்தினால் இங்கே வாடகை வந்து சேரும் போது 8000 ரூபா, 9000 ரூபா, 10000 ரூபாய்க்கு போயிடும். அப்படி 10000 ரூபாய்க்கு லாரி வாடகையை அவன் கொடுத்தால் கடையில் தக்காளி ஒரு பெட்டி எவ்வளோன்னு வாங்குவாங்க? இந்த விலையேற்றத்தை எதில் கொண்டு போய் வைப்பான்? எதில் வைப்பா? அப்போ 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய தக்காளியை 40 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலையை உருவாக்கி கொடுத்தது இந்த கேடுகட்ட ஒன்றிய அரசு, இந்த மோடி அரசு. அந்த மோடி அரசினுடைய நிர்வாக சீர்கேடே இந்த நாடு சீர்கெட்டு இருப்பதற்கு காரணம். இதை கேட்க எவனாச்சும் ஒரு தலைவர் இருக்கான அந்த நாட்டில்? எதிர்த்து பேசுவாரா? எங்கள் அண்ணன் ஒன்றிய அரசை எதிர்த்து விடியல் அரசு என்று பேசிக்கொண்டிருக்கிற வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த திருமகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து எங்கேயாச்சும் பேசுவாரா? பேசுவாரா? அவருக்கு திராணி இருக்கிறதா? அருகதை இருக்கிறதா? ஆற்றல் இருக்கிறதா? பேராண்மை இருக்கிறதா? மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த திருமகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மோடியின் பிடரி மயிரை பிடித்து கேள்வி கேட்பாரா? கேட்க மாட்டார். ஏன் இவ்வளவு டீசல் விலை ஏறி இருக்குன்னா கேட்க மாட்டார். அவன் ஜிஎஸ்டிக்குள்ள வரத்துக்கு தயாரா இருக்கிறான். தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் விலைக்கு ஜிஎஸ்டிக்குள் வர மறுக்குது. இவன் நமக்கு முதல்ல துரோகம் செய்யறான். இதை கேட்க இந்த மண்ணில் எந்த கட்சியும் கிடையாது. ஒரே தலைவன் சீமான் மட்டும்தான் இருக்கான். நீங்க எண்ணற்ற வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுத்து வெற்றி பெற செய்தீர்கள். என்ன பயன்? என்ன நடந்துற போது? கோற்றும் கோழி பிரியாணியும் கொடுத்து உங்க வாக்க பறிச்சு உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள், நண்பர்கள். சிந்திச்சு பாருங்க, என்ன இருக்கு நமக்கா வண்டி? என்ன இருக்கு இந்த நாட்டில்? பெரிய ஒன்றிய அரசு சொல்லாடல் கண்டுபிடிச்சிட்டா. அப்படியா? யாரு? வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா அமைச்சர் பெருமகன் ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய மகன் மரியாதைக்குரிய அண்ணன் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர். ஒன்றிய அரசு நாங்கள் கடிதம் எழுதுறோம். கடிதம் எழுதி அந்த ஒன்றிய அரசு என்ற சொல்லாடலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் அகராதியில் முதலாக உச்சரித்த தலைவன் என் தலைவன் சீமான் தான். அவன் தான் சொன்னான் 15 ஆண்டு காலமாக, டே இந்தியாங்கிற ஒரு தேசமே உலகத்தில் இல்லடா, தமிழர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் துளு பேசுகிறவர்களும் மராட்டியர்களும் கல்கத்தா வாசிகளும் நாங்கள் இணைந்து இந்தியா என்கிற ஒன்றியத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை போல இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தானே தவிர இந்தியா என்கிற ஒரு தேசம் இல்லை என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் நிலத்தில் பேசிய தலைவன் சீமான். என்னவோ இப்போ புதுசாக அவங்க அப்படித்தான் ஒன்றிய அரசு நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் இந்திய எதிர்ப்போன்னு சொல்லிட்டு அவங்களோட பள்ளிக்கூடம் நடத்துகிற பள்ளிக்கூடத்திலே இந்திய படிக்க வைப்பாங்க பாருங்க. அப்படித்தான் அந்த திட்டமெல்லாம். ஒன்றும் கிடையாது. இவர்கள் வார்த்தை சாலத்தால் நம் மண்ணை கபலீகரம் செய்கிறார்கள். நம்பாதீர்கள். என்ன பிரச்சனைக்கு இவங்க நம்ம கூட நின்றுருக்காங்க? இந்த வாட்டி வதைக்கிற இந்த பொருளாதார விலையேற்றத்திற்கு எதிராக ஒரு திட்டம் நான் குறைப்பேன், நீங்கள் நம்பி நில்லுங்கன்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எங்கேயாச்சும் பேசுகிறாரா? எதையாச்சும் கேட்டால் டைவர்ட் பண்ணி விட்றவர்.
ஏதாச்சும் பேசட்டும். அண்ணன் தியாகராஜன் வந்த உடனே, மரியாதைக்குரிய மதிப்புமிக்க அமைச்சர் வந்த உடனே சொன்னார், சங்கிகளுக்கு நாங்கள் பூட்டு போடுவோம். யானை வழித்தடத்தை மறித்திருக்கிற RSSனுடைய கைகூலியாக இருக்கிற சத்குருவினுடைய நிலத்தை நாங்கள் பறிப்போம்னு பேசினார். நான் கூட நினச்சேன், பரவாயில்ல, அறிவில் சிறந்த மகன் தான் நமக்கு அமைச்சராக இருக்கிறார்னுட்டு. பார்த்தா 3வது நாள் எச் ராஜா ஒரு அறிக்கை விட்டார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னு, தியாகராஜனுடைய கடந்த கால வரலாறுகள் நோண்டப்படும் சொன்ன உடனே வார்த்தை சுத்தமாக செத்து போச்சு. எதிர்த்து பேசல. இப்போதும் யானை வழித்தடங்களை மறுத்து வைத்திருக்கிறான் ஜக்கி வாசுதேவ். எங்க இப்ப பேச சொல்லுங்க பார்ப்போம். நம்ம அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமகன் மரியாதைக்குரிய அண்ணன் தியாகராஜனை எதிர்த்து பேச சொல்லுங்க. பேச மாட்டார். காரணம், எச் ராஜா கொடுத்த ஒற்றை அறிக்கையில் அடங்கி போனார்கள் இவர்கள். ஆனால் தொடர்ந்து களத்திலே பாரதிய ஜனதா கட்சியை தன் பிடரி மயிரை பிடித்து இழுக்கிற தலைவன் என் தலைவன் சீமான் மட்டும்தான். ஆனால் இவனை என்ன சொல்லுவான், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம். யாரு மெயின் டீமா இருக்கிற திமுக தான் சொல்லுவான் எங்களை பிஜேபியின் பி டீம்னு. அப்படித்தான் எங்கள் மக்களிடத்திலே இருந்து எங்களை அந்நியப்படுத்தினார்கள். அப்படி இருந்தும் 30 லட்சம் வாக்குகளை மானத்தமிழ் மறவர்கள் கோற்றுக்கும் கோழி பிரியாணிக்கும் அடகு போகாது சீமானுக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த மான மறவர்களுக்காக எங்கள் ரத்தத்தில் எங்கள் உடலில் ஓடுகிற குருதியை சிந்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக களத்திலே சீமானின் தம்பிகள் நாங்கள் நிற்கிறோம். உறுதியாக நாங்கள் வெல்வோம். எதுக்கு நமக்கு இவங்க நன்மை செய்யறதில்லை. சிந்திச்சு பாருங்க. கரண்ட் கட் ஆகுது கேட்டா அணில் இங்கிட்ட அங்கிட்டு தவணுச்சுங்கிறாரு. நான் கூட நினைச்சேன், அதிமுகவில் அங்கே ஒரு செல்லூர் ராஜு வந்துட்டு அணையில் இருக்கிற தண்ணீர் ஆவியாகாமல் இருக்கிறதுக்கு தர்மாகுல அட்டையை போட்டார் பாருங்க. அவர் ஒரு விஞ்ஞானி மாதிரி, திமுகவில் செந்தில் பாலாஜி ஒரு விஞ்ஞானி அமைச்சர் ஐயா என்ன சொல்கிறாரு, அணில் இங்கிட்ட அங்கிட்டு தாவுனதுனால கரண்ட் கட் ஆகுது, எங்களுடைய நிர்வாகமின்மை இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணுங்கிறாரு. சாதாரண அணிலே உங்களுடைய நிர்வாகமின்மையை தூக்கி கீழே போடுதுன்னா உங்களுடைய திறன் என்ன என்பது அதிலிருந்தே தெரிகிறது. மதிப்புமிக்க அமைச்சர் பெருமகனே,